அம்மு கிட்ட சொன்னோம் வந்த உடனே, நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்துல போய் கோபிநாத் கிட்ட போய் நின்னு, அந்த நாயை விட்டா என்ன பிடிச்சா என்ன உனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒரு அழகானவள், அறிவானவள், அதற்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஏன்னா நாய் நன்றி உள்ளம் இருக்கும், அதே நேரத்தில் அதை சரியா கவனிப்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான். நம்மளால யாரும் மதிக்கிறதே இல்லை. நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க வாக்கிங்கு, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஆனா நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்குல அல்ல. ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நன்றி எல்லார்கிட்டையும் இருக்கு, நம்ம ஆளுங்கிட்ட இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. நன்றி இருக்கிறதுனால தான் ஜெயிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு டாக்டர் சொல்றாரு, நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வர்றதில்லைங்க, பூனை எச்சப்பட்டா கூட ரேபிஸ் வரும். அப்போ நான் என்ன சொன்னேன், மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்டு வேண்டியது தான், வேறு எதுலேயும் வர முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் நாய் இருக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்டேன். இல்லை நாய்கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கணும். எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியும் இந்த தெருவில்? எத்தனை நாய்க்கு போடுறது? அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றது இன்ஜெக்ஷனோடையே சுற்றுறாங்க. ஒரு நாய் கிடைக்க மாட்டேது. நாய் என்னும் போது எதுக்காக சொல்கிறேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்க, ஒன்றும் வருத்தமாக இருக்கு. ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போகிறேன்னு சொன்னால், ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்ங்க பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம், அதுக்கு தெரியாது எம்ஆர்ஆதா பிள்ளையா வர நடிகை சங்க தலைவரா, அதெல்லாம் தெரியாது. வாயை வச்சிருச்சுன்னா ஒம்புன்னு. அப்போ டாக்டர் சொல்கிறார், எச்சப்பட்டா கூட வந்துடும் சொல்லிட்டார். ஒரு டாக்டர் சொல்கிறார், நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வர்றதில்லைங்க, பூனை எச்சப்பட்டா கூட ரேபிஸ் வரும்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்டு வேண்டியது தான், வேறு எதுலேயும் வர முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் நாய் இருக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்டேன். இல்லை நாய்கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கணும். எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியும் இந்த தெருவில்? எத்தனை நாய்க்கு போடுறது? அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றது இன்ஜெக்ஷனோடையே சுற்றுறாங்க. ஒரு நாய் கிடைக்க மாட்டேது. நாய் என்னும் போது எதுக்காக சொல்கிறேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்க, ஒன்றும் வருத்தமாக இருக்கு. ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போகிறேன்னு சொன்னால், ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்ங்க பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம், அதுக்கு தெரியாது எம்ஆர்ஆதா பிள்ளையா வர நடிகை சங்க தலைவரா, அதெல்லாம் தெரியாது. வாயை வச்சிருச்சுன்னா ஒம்புன்னு. அப்போ டாக்டர் சொல்கிறார், எச்சப்பட்டா கூட வந்துடும் சொல்லிட்டார்.